ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தயங்கோட ஹேட்டிவ் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் நாளுக்கு நான் ஹேட்டிவ் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கேன். ஓகே, ஸோ லாஸ்ட் பார்ட் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா கோகோ ஒரு மாதிரி தயாங்கிட்ட எகெயின் பேசியிருப்பா ஒரு ஹக் கிடைக்குமான்னு. ஸோ ரெண்டு பேரும் ஐ லவ் யூ சொல்லியிருப்பாங்க. இதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ டவுன் இட். ஸோ எக்ஸாம் ஹாலில் கோகோ அப்படியே கொஷின் பேப்பரெல்லாம் பார்க்குறா. ஓ மை காட், இதெல்லாம் கனவா இல்லை நனவா? எல்லாமே நான் படித்த கொஸ்டின் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என் மாமா மட்டும்தான். நான் மட்டும் மக்கா இருந்து எதுவுமே படிக்காமல் வந்திருந்தா அழுதுகிட்டு உட்காண்ட்ருந்துருப்பேன். தேங்க் காட். இந்த ஆரோக்கியக்கு என்னாச்சு? எழுதாமல் பேப்பரே பார்த்துட்ருக்கா. ஒய் ஆரோஹி, ஏய் ஒயன், என்னடி எழுதாமல் எதை பார்த்துட்ருக்க? அவனை பற்றி யோசிச்சுட்ருக்கியா? கொன்றுவேன், ஒழுங்காக எழுது. எனக்கு பாலவே பிடிக்கல. செருப்பால் அடிப்பேன். என்ன பிரச்சனை உனக்கு? அதான் நான் இருக்கான்ல. இங்கே பாரு, ஒழுங்காக ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதி முடி, அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் பேசிக்கலாம். நான் இருக்கேன், உன்னை எப்பவுமே விட்டுற மாட்டேன், புரிஞ்சுக்கோ. ஆன்சர் தெரியாதா? நான் காட்டவா? பாஸ் பண்ணவா? இல்லை தெரியும். அப்புறம் என்ன, ஃபஸ்ட்டு எழுது, இல்லைன்னா அவ்வளோதான் ஆரோஹி. சரி, நான் எழுதுறேன் அப்படின்னு அவளும் எழுத கண்டினியூ பண்ணுறா. கோக்கு அடிக்கடி அவளும் எழுதிட்டா அவளும் எழுதுறாரான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் எக்ஸாம் முடிக்கிறாங்க. ஸோ வெளியில் நீங்கள் ஹாப்பியாக போனதும் ஃபஸ்ட்டு தயங்க தான் தேடுறீங்க. அவன் கரெக்டாக ஒரு தூண்கிட்ட நின்றுட்டுருக்கான். ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறீங்க. என்ன என்னடி இட்லி, எப்படி எழுதுன? ரொம்ப நல்லா எழுதுன மாமா. நீ சொல்லி கொடுத்தது எல்லாமே வந்துருந்துச்சு. தேங்க்யூ. அப்போது நீ ஆசைப்பட்ட மாதிரியே காலேஜ் இங்கே சேர்ந்துடலாம்ல? ஆமாம், தேங்க்யூ. ஒரு லவ் யூ கிடைக்குமா? லவ் யூ மாமா, ஐ லவ் யூ. அப்போ ஏன்டி உனக்கு விட்டு போகணுன்னு தோணுச்சு? என்ன பைத்தியமாடி நீ? பைத்தியக்காரியா? ஏன் போன? எனக்கு பயமாயிடுச்சு. என்னை மட்டும் திட்டுறாங்க, ஒன்றும் திட்டவே இல்லை. அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? நேராக வந்து என் காது மேலே 2 கொடுத்து நீ என்னடா நீ தான் தப்பு அப்படி சொல்லி உன் கோவத்தெல்லாம் என்கிட்ட காட்டியிருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம காதல் மேலே காட்டுருக்கணும். நீ யார் ரைட்ஸ் கொடுத்தது? சரி, சாரி. இனிமேல் காட்டக்கூடாது, சரியா? என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் நீ என்னை லவ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், சரியா? சரி. பயந்துட்டியா நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு? பயம்லாம் இல்லை, எனக்கு எரிச்சல் மயிர் தான் ஆச்சு. இந்த மாதிரி சின்ன பொண்ணை போய் லவ் பண்ணிட்டமேனு. தெரியுது உனக்கு அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு. பட் இன்னொருக்கா ஓகே, சண்டை போட்டு பேசாமல் இரு. என்னால் உன்னை பார்த்து கூட உயிர் வாழ முடியும். அதுக்குன்னு முடிஞ்சுது, வேற ஆள் தேடிப்போ. இந்த வேர்ட்ஸ்லாம் வேணாம், சரியா? சரி, திட்டாத. நான் இனிமேல் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் கூடயே இருக்கேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். சரி, நான் பண்ணிக்கிறேன். சரி, என்ன வீட்டுக்கு போகலாம், வாடி. நான் வரல. ஏன்? அவன் கிடக்குறான். அவனை பெரியவனா? என்ன சொல்கிறான், நான் பார்த்துக்கிறேன், வா. இல்லை மாமா, என்னையோட எக்ஸாம் முடிஞ்சிச்சு. இனி வீட்டில் அவன் மூஞ்சி தான் நான் பார்த்துட்டே இருக்கணும். அதுக்கு நான் ஆரோஹி கூடயாவது இருப்பேன். ஆரோஹி பாவம். அதான் அந்த ஜேகே சார் இருக்காருல்ல, அவர் வேறு யார் கூடயும் அஃபேரில் இருக்காராம். அவர் ரொம்ப ஃபீல் பண்ணான். இனிமேல் நான் அவள் கூட தான் ரூம் எடுத்து இருக்கலான்னு இருக்கேன். ஈவினிங்காக தான் நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? நான் உங்ககிட்ட தான் கேட்கலான்னு நினச்சேன். ஏதாவது ஒரு ரூம் எங்களுக்கு பார்த்து கொஞ்சம் செட்டப் பண்ணி கொடுத்துட்டு போன்னு. உனக்கு ஏதாவது கோவமா நான் இது மாதிரி போகிறத நினச்சா? இல்லை, அவ்வளோ நல்லா பார்த்துக்குவேண்ணா, அவன் கூடவே இரு. அப்போ ஓகேவா உனக்கு? அடிக்கடி நான் உனக்கு வந்து பார்க்கலாம்ல? நீ வராமல் எப்படி? அடிக்கடி இல்லை, டெய்லியுமே வா, சரியா? நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டேனா மாமா? நீ வா, நம்ம ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ அகெயின் போயிடு. ஏன்னா ஐயோ, சியா நீ இல்லாமல் இருக்க மாட்டா. என்னடி நீ என்ன 2வது பொண்டாட்டியா மயிறு? அவளை பற்றி எதுக்கடி யோசிக்கிற மொத்தம்? சரி, சாரி. பொசசிவ்லாம் நல்லா ஆகுற. உங்கள் அக்காவுக்கு மேலே மட்டும் உனக்கு வரலையா? ஏன் வராது? இதெல்லாம் நிறையா வரும். ஆனால் என்னன்னு தெரியல.
இது என்னன்னு தெரியல, இந்த வேலைலாம் என்கிட்ட வேணாம் சரியா? ஆ இங்கே பாரு, எனக்கு நீ மட்டும் தாண்டி பொண்டாட்டி சரியா? உன் கழுத்தில் அந்த தாலி இப்போ வரைக்கும் இருக்குது. அதனால் மட்டும்தான் நான் நம்பிட்டு இருந்தேன் இவன் மறுபடியும் வருவான். ஏன் உனக்கு அது கழட்ட தோணலையா? இல்லை. சரி, நீ எப்போ இதை கழட்டுறியோ அப்போ நான் யோசிச்சுக்கிறேன் நீ என்னை விட்டுட்டேன்னு. அது வரைக்கும் நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அப்போ நான் இது கழட்டிட்டாலும் என்னை விட்டு போயிடுவியா? அப்போ உன்னை வந்து கொலை பண்ணிடுவேன். ஆ ஓ அயன். ஆரோஹி, வா வா வா, எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டியா? எப்படி எழுதுன? எல்லாமே ஓகே தானே? ஓகே தான், நான் நல்லா தான் எழுதியிருக்கேன். சரி, நான் கிளம்புறேன். கிளம்புறியா? அப்போ நம்ம பிளான் நம்ம ஈவினிங்காக போகலான்னு. ஒரு நிமிஷம் நில்லு, எங்கே போகிற ஆரோஹி? மாமா, பைத்தியக்காரி, நான் நின்றுட்டுருக்கேன், எப்படி அவன் வந்து பேசுவா? தனியாக கூப்பிட்டு போய் பேச வேண்டியதானே? எல்லாமே உனக்கு சொல்லித்தரணும்ல உனக்கு. ஓகே மாமா, நீ இங்கே இரு, ஒரு 5 minutes நான் வந்துடுறேன். நீயும் அவகிட்ட பேசுடா, அப்போ தான் சரியா? அதெல்லாம் எனக்கு தெரியும், போ ஃபஸ்ட்டு போய் பேசு. ஆரோஹி நில்லு, எங்கே போகிற? இல்லை, நான் வீட்டுக்கே போகிறேன் கொக்கு. ஏன் மறுபடியும் காதல் வந்துருச்சா உனக்கு? அவன் அஃபேரில் இருக்கா? அது உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் மறுபடியும் வீட்டுக்கு போவியா? இல்லை, நீயும் தயாங் சாரும் சேர்ந்துட்டீங்க. இதுக்கப்புறம் நான் வந்து நீ எப்படி என் கூட தனியாக வருவேன்? அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? நானே அவன்கிட்ட என்ன தெரியுமா சொன்னேன்? நான் இனிமேல் ஆரோக்கிய கூட தான் இருக்க போகிறேன். உன்னை பற்றி எல்லாமே உன்கிட்ட சொன்னேன். நான் அவனை கூட சூஸ் பண்ணலடி, நான் உன்னை பற்றி தான் சொன்னேன், உன் கூட தான் இருக்க போகிறேன்னு. அவன் அப்பப்போ வருவான், உனக்கு ஓகே தானே? ஒயன் அப்படின்னு அவள் ஓடி போய் டைட்டாக கட்டி பிடிச்சிட்றா. நான் கூட சரியாக கூட பேசுனதில்லை, ஆனால் நீ எனக்காக. இங்கே பாரு, உனக்காகலாம் இல்லை, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, அதனால தான் சைட் பை நீயும் சஃபர் ஆகுறியேன்னு கூப்பிட்றேன், மற்றபடி உனக்காகலாம் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். சரி சொல்லு, உனக்கு வரக்கு ரெடி தானே? நான் என் மாமா கிட்ட வர பேசிட்டேன். அவருக்கு நீ ஃபுல்ஃபில்டாக உன் மனசு ஃபுல்லாக ஓகேனா மட்டும்தான் அவர் இதுக்கெலாம் ஓகே சொல்வார். ஏன்னா நீ மறுபடியும் ஜேக்கிட்ட போயிட்டேன்னா அப்புறம் இல்லை, நான் அவன்கிட்ட போவே மாட்டேன். அவனுக்கு நான் ரொம்ப லாயலாக இருந்தேன் கோக்கு, ஆனால் அவன் என்னை மதிக்கக்கூட இல்லை. எல்லா விஷயத்தையும் நான் என்ன கேட்டாலும் படிப்பில்லைன்னு சொல்லி என்னை ஸ்டாப் பண்ணிடுவான். நீ போவே கூடாது, நீ போனேன்னா என் ஃப்ரெண்டே கிடையாது. அவன் அந்த பொண்ணு கூட என்ன வேணாலும் பண்ணட்டும், வா. மாமா, நல்லா ஓகேவா? எல்லாம் ஓகே தான், நீ அவகிட்ட ஒரு 2-3 வார்த்தை பேசு. என்னடி பேச சொல்கிற? நீ பேசு. என்ன பேசணும் நான்? ஒரு சப்போர்ட்டா? என்ன பேசணும் சப்போர்ட்டா? என்கிட்ட நல்லா வாய் அடிக்கிறல்ல, அவகிட்ட ஒரு சப்போர்ட்டாக ஒரு 4 வார்த்தை சொல்ல. என்னடி சொல்கிற கோக்கு? எதாச்சு கம்ஃபர்ட்டா? ஆரோஹி, சார் எக்ஸாம்லாம் நல்லா பண்ணியாமா? நல்லா பண்ணேன் சார். ஓகே. மூஞ்சி இப்படியா கேட்பாங்க? எப்படி உன் ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு அப்படிலாம் கேட்க மாட்டாங்களா? நான் என்ன உன்ன மாதிரி ஆண்டி? நீ என்ன மாதிரி ஒரு ஆண்டி தான் லவ் பண்ணுற சரியா? சரி, என்ன வீட்டுக்கு வந்து திங்ஸாவது எடுத்துகிட்டு போவியா? ஆமாம் மாமா, அதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி போவேன்? அது எல்லாமே எனக்கு நீ வாங்கி கொடுத்தது. ஒரு பொருளுக்கு கூட அது அவங்களோட காசு கிடையாது, எல்லாமே நீ வாங்கி கொடுத்தது எனக்கு. நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் போவேன். சரி வாடி, அப்போ கிளம்பு, நானே உன்னை கூப்பிட்டு போகிறேன். திரும்பி நானும் வரணும்ல ரூம்லாம் பார்க்குறதுக்கு. ஆமாம். ஆரோஹி, நீ வா, நம்ம போய் எங்களோட வீட்டில் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் அப்படியே ஜாயின் பண்ணி நம்ம ஒரு ரூம் பார்த்துடலாம். மாமா இருக்கனால ஃபுல் சப்போர்ட், எல்லாமே அவனே பார்த்துப்பான். அதானே உண்மை, நீ எல்லாம் நல்லா பார்த்துப்பல்ல என் செல்லக்குட்டி? சரி பார்த்துக்கிறேன். என்ன பார்த்துப்ப? நீ இதெல்லாம் மூஞ்ச காட்டிட்டு ஹர்ட் பண்ணிட்டு இப்போ வந்து கொஞ்சிடியா? சரி, அதெல்லாம் காதலில் சகஜம்டா, விடு. இப்போ தான் உன்னை கட்டி பிடிச்சி அம்மா கொடுத்துட்டால, போதாதா? வேறு என்ன பண்ணணும்னு யோசிச்சு வை.
எல்லாமே பண்ணுறேன். ஆ சரி சரி, ஆரோஹி இருக்கா, அப்புறம் அவள் ஹஸ்பண்டை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. நீ போ. ஆரோஹி வா. இல்லை, நான் எங்கள் பிஜியில் இருக்கேன். அங்கேருந்து நான் என் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்படியே நீ எனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ண, நான் அங்கே வந்துடுறேன். சூப்பர், ஓகே, அப்போ நான் கிளம்புறேன். அப்படியே சொல்லிவிட்டு நீங்களும் தயங்கும் அப்படியே காரில் ஏறி கிளம்புறீங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போனதும் ஒரே ஆட்டிடியூட் வாக்கு தான் கோக்குக்கு. அங்கே இங்கேன்னு நடந்து எல்லாத்தையும் அப்படியே கோபமாக எடுத்து வச்சிட்ருக்கா. ஹே சியா, இந்த திங் உனக்கு வேணாம்ல? ஆக்சுவலாக இது நான் தானே வாங்கினேன், எனக்கு மாமா வாங்கி கொடுத்தாருல. நான் எடுத்துக்கிட்டா? ஒயன் இட்ஸ் பீன் அரை மணி நேரம் நான் உன்னை கேட்டுட்ருக்கேன், எங்கே தான் போகிற? எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு உண்மையாகவே போறியாடி? அப்படி என்னடி சண்டை போட்ட? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இங்கேருந்து போனதுக்கப்புறம் நோ கான்டாக்ட் உங்கள் எல்லாத்துக்கூடையும். ஜாலியாக என் இண்டிபெண்ட் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ போகிறேன். இது எல்லா திங்ஸும் எனக்கு மாமா வாங்கி கொடுத்துட்டு நீ நல்லா நோட் பண்ணிக்கோ, அப்பாவோட இது எதுவுமே ஒன்று கூட இருக்காது. ஓகே? ஏன்டி இப்படி முடிவெடுக்கிற? நீ மட்டும்தான் கம்ஃபர்ட் பர்சன் எனக்கு இந்த வீட்டில். இப்போ நீயும் போகிறேன்னா உன் காலேஜ் தான் சேருவேன், காலேஜில் பார்த்துக்கலாம், சரியா? நான் என்ன சொன்னேன்? கம்ஃபர்டிங் பர்சன்னா நீ தானே சொன்னேன். ஆனால் எனக்கு நீ இல்லையே சியா. ஸோ சேட் இல்லை? தள்ளு, இந்த ட்ரெஸ் என்னோடது, நான் எடுத்துக்கிறேன். இதுவும் என்னோடது தான். மாமா நீ வந்து சொல்லு. இங்கே பாரேன், நான் கூட மூவ் பண்ணுறதை பற்றி யோசித்து பார்த்தது கிடையாது. ஆனால் ஏன்னா உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்க சியா. அவள் போட்டோம், அவள் லைஃப் அவள் வாழட்டும். நீ நல்லா பார்த்துக்கிறாங்க உன்னை, நீ ஏன் போகணும்? இப்போ தான் மாமா நீ கரெக்டாக பேசியிருக்க. உனக்கு கிளாப் பண்ணணும்னு கையெல்லாம் ஒரு மாதிரி துடிக்குது. பட் என்ன பண்ணுறதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். எங்கள் அப்பாக்கார வரத்துக்கு முன்னாடி போகணும். ஸோ ஆனால் நான் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டேன்லடி. அதெல்லாம் மறந்துட்டியா? சியா, நீ இப்படி எமோஷ்னலாக பேசியெல்லாம் நீ இருக்க வைக்கணும்னு நினைக்காத. ஏன்னா நான் ஆல்ரெடி டிசைடட். எனக்கு இந்த வீடு இது என்னோடய பிளேஸ் கிடையாது. உன்னை அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கிறாங்கடி. ஸோ நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணாது, எனக்கு தான் கொடுத்து வைக்கல, சரியா? அப்போ தயாங்க்கு ஒரு மாதிரி வலிக்குது. கோக்குவே பார்த்துட்ருக்கான் நின்று. ஓகே, ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ, அட்லீஸ்ட் நீயாச்சும் நல்லா இருக்கேன்னு. பட் இதுக்கப்புறம் நான் போனால் தான் நான் நல்லா இருப்பேன்னு தோணுது. இங்கே இருந்தால் டெய்லியும் அழுதுகிட்டே இருக்கேன். அது எனக்கு பிடிக்கல, அது நான் இல்லை. ஸோ நான் கிளம்புறேன். அம்மா அப்பா இல்லாத டைம்லையா போவ? இருந்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். நோ டிஃப்ரென்ஸ். மாமா கொஞ்சம் சொல்லுங்களேன், அவள் போயிட்டா நான் எப்படி இருப்பேன்? சியா விடு, நான் இருக்கேன்ல. என்ன மாமா, என்ன சொன்ன? இதோ இந்த திங்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் பேக் பண்ணிட்டியாடி? இல்லை, இன்னும் பண்ணலை. சரி பண்ணு, திரும்பிக்கோ. பார்த்துக்குறேன்டா உன்னை. நான் உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு காட்டணும்னு டேட்டூலாம் போட்டுட்டு வந்தேன், தெரியுமா? டேட்டுவா? என்ன சொல்கிற சியா? அப்படின்னு பேக் பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அவகிட்ட போய் உட்காடுறீங்க. என்ன டேட்டு போட்ட? அது வந்து எங்கே போட்ட? கையில் எதுவும் காணும், இந்த கையிலையும் காணும். அங்கேயா போட்ட? காட்டினியாடி திறந்து? மாமா முன்னாடி ஏன் இப்படி பேசுகிற? சரி அல்லாத, அவன் ஒன்று தப்பாலாம் நினைக்க மாட்டான். எங்க காட்டு? வேணாண்டி, அவர் இருக்காரு. சியா, என்ன போட்ட டாட்டூ? எங்க? உனக்கு எதுக்கு மாமா? அவள் எங்கேயோ போட்டுட்டு போகிறா, நீ எதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுற? ஐயோ, நான் காட்டவே இல்லை, ஒருத்த நீங்களே பார்த்துக்கோங்கடி. காட்டு, என்ன போட்டிருக்க? எனக்கும் ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்குது. என்ன போட்டிருக்கா அவள் அப்படி? இல்லை மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கையிலையா போட்டிருக்க? ஏன் நீ எங்கே போட்டிருக்கான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற? கேட்க கூட கூடாதா? இப்படி கையில் இல்லாமல் வேறு எங்கேயாவது போட்டிருந்தா காது மேலே கொடுக்கலான் தான். நீ கொடுப்ப, திரும்பிக்கோ. நான் எதுக்கு திரும்பணும்? இங்கே 2 பொட்டை பிள்ளைங்க இருக்காங்க, நீ மட்டும்தான் ஆம்பளை பையன், அதனால் நீ தான் திரும்பி ஆகணும். திரும்பிடா. சரி, சீக்கிரம் பார்த்துட்டோலாம். எனக்கும் சொல்லு என்ன டாட்டூன்னு, சரியா? சொல்கிறேன். காட்டு சியா, எங்கே காட்டு?
ஆ தயாங் மாமா. ஹே, உண்மையாகவே இது டாட்டூ ஆடி எங்க அழிச்சு பார்க்குற? ஏய், உண்மை தாண்டி, ஏன்டி இப்படி போட்டு அழுத்துற? ஆ ஓ, ஏய், இது அப்படியே காட்டினி அடி படுத்துட்டு அசிங்கமா இல்லை உனக்கு? ஏய், என்னடி அது? நான் ஃபுல்லாலாம் இல்லை, இப்படி மறைச்சிட்டேன். ஏய், ஏன் செய்யா அவ்வளோ பிடிக்குமா மாமாண்ணா? ஏண்டி தெரியாத மாதிரியே கேட்குற? எனக்கு எல்லாமே அவர் தான், அவர் மட்டும்தான். ஆ, என்ன போட்டிருக்கா சியா? நீ கூட சொல்ல மாட்டியா என்ன போட்டிருக்கான்னு? ஆ ஏய் கோக்கு, எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ சொல்கிறியா? ஆ ஆ இல்லை, நான் சொல்ல மாட்டேன். சொல்லுடி. நான் எப்படி சொல்கிறது? நான் உங்களுக்காக டாட்டூ போட்டிருக்கேன்னு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீ சொல்ல. இல்லை, நான் சொல்லலை. யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்கள், என்ன தான் போட்டிருக்கா அவ? ஐயோ, எனக்கு பைத்தியம் பிடிக்குது. சொல்லு கோக்கு. ஆ ஏ பூடி, உன்னை தான் கேட்குறாரு. நான் தான் சொன்னேன்ல, டைரெக்டாக அவர் என்கிட்ட கேட்கவே மாட்டுறாரு. நீ போய் சொல்லு, போ போ. நீ வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணிடி போ அப்படின்னு இப்படி தள்ளி விட்றா. நீங்களும் ஒரு மாதிரி வெளியில் போகிறீங்க. தயாங் வெளியில் உள்ளே விட சுற்றி பார்த்துட்டு உங்களை வாலில் லாக் பண்ணிவிட்டு என்ன பார்த்த? ஆ மூஞ்சி ஒரு மாதிரி சுருங்கி போயிடுச்சு. என்னடி? ஒன்றும் இல்லை, சொல்லு. என்ன பண்ணி வச்சுருக்கா கிறுக்கு? அவளுக்கு இருக்குன்னு சொல்லாத. ஏன் சொல்லக்கூடாது? அவள் உன் மேலே ரொம்ப பைத்தியமாக இருக்கா. அதுக்கு அதனால் அவளை அப்படி திட்டாத. சரி, அவன் என்ன பண்ணான்? உன்னோட நேமை அவளோட நெஞ்சில் டாட்டு குத்திட்டாளா? சிச்சோ, எதுக்காக இப்படிலாம் பண்ணுறா? நடிக்காத. உனக்கு நல்லா இருக்குல்ல, குளுன்னு இருக்குல்ல உன் பேர் ஒருத்தி டாட்டு குத்திட்டான்னு. ஏய், சீரியஸாக சொல்கிறேன், தேவையில்லாதது. அதனால தான் நான் பெருசாக ரியாக்ட் கூட பண்ணல. இது குத்துனா என்ன கிடைக்குமா அவளுக்கு? தெரியல, ஆனால் நீ சொல்லு, கொஞ்சம் கூட இம்ப்ரெஸ் ஆகலான்னு. சீரியஸாடி, இதில் என்னடி இருக்குது இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு? டாட்டு குத்துனா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்களா? அது ஒரு எஃபர்ட் தானே. எஃபர்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் பிரியாமல் இருக்கணும். வார்த்தையே வரக்கூடாது வாயிலிருந்து, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு. இது கிடையாது எஃபர்ட்ஸ். அதான் என்னை குத்தி காட்டுறியா? ஆமாம், நீ அப்படி தானே போன. சரி விடு. என்ன உண்மையான டாட்டு அடி அது? பாரேன், என்ன தான் ஜோக்ஸ் அப்பார்ட், என்ன தான் பண்ணாலும் அந்த பொண்ணு பாரு என் பேரை, அதுவும் நெஞ்சில். சீரியஸாக சொல்கிறேன், ஒரு மாதிரி கெத்தாக இருக்குடி நான் ஒர்த்தான்னு. பின்ன அவள் வேற சரியான ஃபிகரு. காலேஜ்லேயே அவளுக்கு அத்தனை பேர் சுற்று போடுவானுங்க. ஆனால் எங்கேயோ இருந்தவனா, ஒரே ஒரு நாள் தான் உன் வீட்டுக்கு வந்தேன் ஃபஸ்ட் டைம். அதில் பார்த்து மயங்கி நெஞ்சில் டாட்டு ஓடிக்கிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா கூட உட்காந்து பேசினது இல்லடி நான் கூட. போதும் இரு, கேளு கோக்கு. ஆனால் பாரேன், என்னை உயிராக நினச்சி உயிராக டாட்டு போட்டிருக்கா. உன்னால் முடியுமாடி? நினைக்க அப்படியே குஷியாக இருக்குது. குஞ்செல்லாம் அப்படியே குளுன்னு இருக்குது. போதும் என்னடி போதும்? நான் பேசுகிறது லிசன் பண்ணுறது தான் லவ்வே. நீ அது கூட பண்ண மாட்டேன்னு நீ என்னடி பண்ணியிருக்க நீ எனக்காக? சியா மாதிரி டாட்டு போட்டிருக்கியா எனக்காக? ஒன்றும் பண்ணதில்லை. ஓன்னு அழுகிறது, இல்லைனா ஓத்தா போடான்னு வரட்டி இடிக்கிறது. வேற என்னடி பண்ணியிருக்க நீ எனக்காக? நீயும் எல்லாரும் மாதிரி தான். ஐயா, உடனே இந்த டைலாக் ஒன்று சொல்லிடு. சண்டை போடுறத தவிர வேறு எதுவுமே தெரியாது. அவள் எவ்வளோ அழகாக எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் நீ இப்போ தானே சொன்ன இதெல்லாம் ஒரு எஃபர்ட் இல்லைன்னு. ஆமாம் சொன்னேன்டி, ஆனால் பாராட்டி ஆகணும்ல ஒரு பொண்ணை. உயிராக நினச்சி போட்டிருக்கு. அப்போ இம்ப்ரெஸ் ஆகிட்டியா? அஃப்கோர்ஸ் ஐ எம் இம்ப்ரெஸ்டு பேபி. சரி ஆயிக்கோ, போ அவளே கல்யாணம் பண்ணிக்கோ. ஏண்டி அப்போ கூட சொல்கிறியாடி, மாமா நானும் உனக்காக டாட்டு போடுறேன் நெஞ்சில் அப்படின்னு? நான் அதெல்லாம் போட மாட்டேன். எனக்கு இன்ஜெக்ஷன்னாலே ரொம்ப பயம். அதனால் டாட்டு எப்படி? அப்போது நீ சொல்கிறதே பண்ணிக்கிட்டா?
என்ன அவளே கல்யாணம் பண்ணிக்கிட்டா? பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடிடுது உள்ள. ஸோ தயாங்க ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டு, என்னை எப்படிலாம் அலைய விட்டுடி குட்டி, சாகு சரியா, கொஞ்ச நேரத்துக்கு அழுகும் போது கூட க்யூட்டாக இருக்க, கொஞ்ச நேரம் நீ அழுகத்தை பார்த்து சைட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அவனும் ஹெல்ப் பண்ணுறான். ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீ போ. ஏய் என்னடி, என்ன சொன்னார் மாமா? இம்ப்ரெஸ்டா? ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டான். உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பானா, ரொம்ப பாராட்டினா சியா. ஹாப்பியா? அப்படியா அப்படியா சொன்னார், எனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாரா? ஆமாம். ஹாப்பியா? உன் கல்யாணத்துக்கு கூப்பிடு, தள்ளுடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறா. ஸோ அப்படியே நைட் ஆகுது. அவங்க 3 பேருமே வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. தயாங் தான் ரூமெல்லாம் பார்த்து கொடுத்துருப்பான். ரூம் ரொம்ப அழகாக இருக்கும், கோக்குக்கு பிடிச்ச மாதிரியே. ஸோ எல்லா திங்ஸும் அப்படியே செட்டப் பண்ணி கொடுத்துட்ருக்கான் தயாங். ஏய் அங்கே நின்று என்னையே சைட் அடிக்காமல் இங்கே வாடி, இங்கே வந்து ஹெல்ப் பண்ணு. அப்படியே அங்கேயே அப்படியே இப்போ பிரின்சஸ் மாதிரி உட்காந்துட்ட. நான்லாம் வரமாட்டேன். சரி சொல்லு, இது உனக்கு ரொம்ப பிடிச்ச பிளான்ட் இல்லை, எங்கே வைக்கலாம்? இங்கே வச்சிட்டா? காலையில் இதை பார்த்து மூஞ்சியில் முழிச்சுப்பல்ல. நீ எதுவும் பண்ணாத, நாங்கள் பண்ணிக்கிறோம், நீ போ ஃபஸ்ட்டு. ஏண்டி ஏன் மூஞ்சி காட்டுற? உனக்கு எதுவும் தெரியாதா ஆரோஹி? அவன் ஒரு ஃப்ராடு பையன், அவனை நம்பாத. என்ன ஆச்சு சார்? அது ஒரு குள்ள பிசாஸ், அப்படிதான் கத்திகிட்டே இருக்கும். நீ அது காதில் வாங்கிக்காதம்மா, ரொம்ப பொசசிவ், அதனால தான். ஓ சரி சரி. அப்புறம் சார், நீங்கள் ஏன் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க? பரவாயில்ல விடுங்க, இதில் என்ன இருக்குது? எனக்கு ரொம்ப பிடிச்ச என் உயிரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்கள், உங்களுக்காக இதெல்லாம் பண்ணாமல் எப்படி? தேங்க்யூ சார். அப்புறம் நீ இனிமேல் சாரன்லாம் நான் கூப்பிடுவேண்ணா சரியா? ஏன் சார்? நான் அண்ணான்னு கூப்பிட்டுக்கோ, அதான் எனக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். தயாங்கண்ணா அது மாதிரி. ஓகே சார். மறுபடியும் சாருன்னு கூப்பிட்றீங்க? ஓகே அண்ணா, ஓகே அண்ணா, தேங்க்யூ அண்ணா. இதுக்கெல்லாம் ஒன்று குறைச்சலும் இல்லை. ஆரோகி, நான் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க போகணும் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் வரையும், நான் போயிட்டு வரேன், நீங்கள் 2 பேரும் இருங்க. ஏய் தனியாங்கடி போகிற குள்ள பிசாசு, இரு நானும் வரேன். நீ மட்டும் வரக்கூடாது சரியா? நீ வரேன்னு சொன்னால் நான் போகவே மாட்டேன். சரி சொன்னால் கேட்கவா போகிற? போயிட்டு வா போ. போ போய் டேட்டு போட்டவளை போய் கல்யாணம் பண்ணிக்கோ. இங்கே இருக்க துரோகம் பண்ணுற, அதெல்லாம் நான் பண்ணிப்பேன், நீ சுத்த முட்டு போ. சரி போகிறேன். போகிறதும் போகிற, இப்படி ஆட்டிட்டு போகாத, நார்மலாக போ. என்ன நான் எங்கே ஆட்டுறேன்? தோ ஆடுதே. ஆரோக்கியம் இருக்கா, அவன் முன்னாடி என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறான். ஸோ அப்படியே நைட்டு 10 o'clock ஆகுது, இன்னுமே அவளை காணோம். அண்ணா அவள் எங்கே போயிட்டா? இன்னும் காணோம், 10 o'clock ஆகுது. அதான் நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, வரேன்னு படித்து சொன்ன, தனியாக போகிறேன்னு ஏதோ தெரிஞ்ச மாதிரி போனான். புது இடம் வேறு, நான் விட்டுருக்கவே கூடாது. சரி நீ இரு, நான் பார்த்துட்டு வரேன் என்னென்னு. அப்படின்னு அவன் ரொம்ப பதட்டம் ஆகி வெளியிலலாம் ஓடி அங்கே இங்கேன்னு தேடுறான். டைம் ஆனனால ஒவ்வொரு ஸ்டோராக க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு இந்த கடைக்கு வந்தாளா? பார்த்தீங்களா? இல்லை சார். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, தோ என் பொண்டாட்டி, என் ஒய்ஃப் வந்தாளா, பார்த்தீங்களா? இல்லை சார். ஓ இந்த ஸ்ட்ரீட்டில் மட்டும்தான் கடை இருக்குது, வேறெல்லாம் தள்ளி போனால் வெறும் வில்லேஜ் மாதிரி இருக்குது. நான் தான் தப்பு, நான் விட்டுருக்கக்கூடாது அவளை. எல்லா கடையும் சாத்திட்டாங்க அப்படின்னு திரும்ப நான் ஒரு டேட்டூ ஷாப் மட்டும் ஓப்பனாக இருக்குது. கோக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன், உள்ளே மட்டும் இருந்துடாதடி, சாவடிச்சு போட்டுருவேன் நான். உள்ளே மட்டும் நீ இருக்கவே கூடாது. ஆமாம் அண்ணா, நீங்கள் ரொம்ப நேரமாக என்னை உட்கார வச்சிட்ருக்கீங்க. சீக்கிரமாக போட்டு அனுப்புங்க, இல்லைன்னா அவர் அவ்வளோதான் என்னை தேடி வந்துடுவார். இருங்க மேம், கொஞ்சம் நிறையா கஸ்டமர் வந்தனால இப்படி ஆயிடுச்சு. ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்கள். இன்னும் 10 minutes-ஆ? ஸோ பேட். இந்த ஸ்ட்ரீட்டில் இது ஒன்று மட்டும்தான் இருக்குன்னு நம்பி வந்தேன், இப்படி இருக்கீங்களே. கோக்கு. மாமா என்னடி பண்ணிட்டுருக்க? நீ எப்போ இங்கே வந்த? கத்தாத, எல்லாரும் என்ன நினைப்பாங்க? என்னமோ நினைக்கட்டும், உனக்கு எதுக்கடி இந்த தேவையில்லாத வேலை? என்ன பண்ணணும்னு ட்ரை பண்ணுற? இதெல்லாம் எதுக்கடி மயிறு? ஏன் கத்துற? மெதுவாக பேசுவா.
டேய், எவனாவது இவளுக்கு மட்டும் ஏதாவது போட்டு கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சது கொஞ்சம் எடுத்து கையில் கொடுத்துருவேன், புரியுதா? ஏய் வாடி, என்ன இடத்துக்கு வந்திருக்கா பாரு ஆட்டிக்கிட்டு சுத்தம். எதுக்கு இப்போ திட்டுற? இப்போ எதுக்கிட்டே உனக்கு டேட்டோ? இது சின்ன வயசில்? எனக்கு சின்ன வயசா? 20 ஆகுதில்ல, அதான் ஆட்ரியா? எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? உங்கள் அக்கா போனால காப்பி அடிக்கிறியா? நான் ஒன்றும் யாரை பார்த்து காப்பி அடிக்கல. அப்புறம் எதுக்கு இங்கே வந்த? எதுக்கு டேட்டோ போடணும் உனக்கு? என்ன அவசரம் அப்படி? இப்போ தான் வீடெல்லாம் செட்டப் பண்ணிட்டுருக்காங்க, அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். உன் கான்சன்ட்ரேஷன் எதுக்கு இங்கே வந்தது சொல்கிறீ? சொல்ல போறியா என்ன? இங்கே வா. என்ன என்னை இம்ப்ரெஸ் பண்ணணுமா? அதுக்கு தான் இங்கே வந்தியா? ஆமாம். சரி, எதுக்கு என்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்? நீ அவளோட டேட்டோவை பார்த்து வாயை பிளந்தல்ல, அதனால தான். ஆனால் உனக்கு தான் இன்ஜெக்ஷன்னா பயமே, வலிக்குமே, இதெல்லாம் பண்ண மாட்டியே. உனக்காக பொறுத்துப்பேன். ஏய் அப்படின்னு அவளோட ஃபேஸ் அப்படியே கட் பண்ணிவிட்டு, உனக்கு புரியாது. உனக்கு புரியவே புரியாதுல்லடி. இதோ இந்த கண்ணுக்கு, இந்த மூக்குக்கு, இந்த வாய்க்கு, ஏன் எதுக்குமே கிட்ட இருக்க எதுக்குமே புரியாதுல்ல? என்ன இங்கே பாரு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டி. நீ என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும். என்னை முறைச்சா பிடிக்கும், சிரிச்சா பிடிக்கும். இதெல்லாம் நீ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்படியே வந்து நின்று மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரி, செத்துருவேன். இதெல்லாம் பண்ணணும்னு உனக்கு அவசியம் கிடையாது, சரியா? 1000 பேர் என்ன வேணாலும் பண்ணிட்டோம், என் முன்னாடி அவுத்து கூட போட்டு நிற்கட்டும், இங்கே டாட்டு போட்டிருக்கேன், அங்கே போட்டிருக்கேன்னு. அந்த 1000 பேர்த்தில் நீ என் நடுவில் இருக்கன்னு தெரிஞ்சால் உன்னை தான் தேடி ஓடி வருவேன். ஏன்னா எனக்கு நீ தான், கோக்கு தான், சரியா? என்ன பாக்குற? சரியா? சொல்லு, சரியா? சரி நெடி சரின்ற. என்ன புரிஞ்சுது உனக்கு? என்ன புரிஞ்சுது உனக்கு? உனக்கு 1000 பேர் வந்து நின்னாலும் என்னை தான் தேடுவேன். அதை மனசில் வச்சுக்கோ, சரியா? வந்துட்டா ஆட்டிக்கிட்டு டாட்டூ போடுற மயிறு போடுறேன். இனிமேல் உன்னை இந்த பக்கம் பார்த்தேன் அவ்வளோதான். பண்ணக்கூடாதுடி. பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, மாமாவுக்கு பிடிக்காது. அப்போ அவள் போட்டு உனக்கு பிடிச்சிதா? ஐயோ என் மரம் மண்டையே, பிடிக்கலன்னு என் ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு கூட எனக்கு அவகிட்ட உரிமை கிடையாது. உங்ககிட்ட இருக்குது. நீ பண்ணா எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுமா, பண்ணாத. சரி நான் பண்ண மாட்டேன், சாரிலாம் வேணாண்டி. இதுக்கப்புறம் இப்படி பண்ணாமல் இரு, சரியா? குட் கேர்லாக இருப்பல்ல மாமாவுக்கு. சரி போகலாமா வீட்டுக்கு? சரி போகலாம். மேம் உங்கள் டிசைன். கம்முன்னுறா, அவனே பிரச்சனையில் இருக்காங்கடா. எவன் டிசைன் காட்ட வந்தது? இந்த மேம்க்கு சார். அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. வாடி அப்படின்னு தோல் மேலே கை போட்டுட்டு ரோட்டில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஆனாலும் நான் உனக்கு ஏதாவது பண்ணுவேன். அடக மாட்டேன்? இல்லை இந்த மாதிரிலாம் உனக்கு பிடிக்காத மாதிரிலாம் கிடையாது. உனக்கு பிடிச்ச வேலையே நான் ஏதாவது பண்ணுவேன் கண்டிப்பாக, சீக்கிரமாக. சரி என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் இது மாதிரி என்னை விட்டுட்டெல்லாம் போகாது தெரியாத இடத்துக்கு, சரியா? நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். சஃபர் ஆகிறது நீ கிடையாது. ஷோ நீ ஏன்டா இப்படி இருக்க? எங்கே போனாலும் என்கிட்டே வர. எனக்கு என்னன்னு தெரியல, எப்போவுமே நீ என் அப்பா, நான் உன் குழந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் இப்போல்லாம் நான் அம்மா, நீ என் பையன் மாதிரி ஆகுது. சரி அப்பா ஏதாவது நான் நினச்சி ஃபீல் பண்ணியிருப்பாரா மாமா? நான் வந்துட்டல தனியாக, அதனால். ஏன்டி அவனாலாம் நினச்சிட்ருக்க? தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃபோன் கூட பண்ணலை தெரியுமா? நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கோக்கு என்னை பாரு. இனிமேல் நான் தாண்டி உனக்கு அப்பா. அவன் ஒரு பொட்டை, ஒரு பொண்ணை எப்படி வளர்க்கணுன்னு கூட தெரியாது. அவன் உனக்கு அப்பாவாக இருக்கிறதுக்கு டிசர்வே கிடையாது, சரியா? உன் அம்மா அவன் மட்டும் என்ன பெரியவளா? புள்ள வெளியில் போகுதே, ஒரு தடவை ஒரு கால் பண்ணலான்னு அவளுக்கு தோணுதா? எனக்கெல்லாம் அவ்வளோ கடுப்பாக இருக்குடி. நான் எதுவுமே வெளியில் காட்டிக்காமல் இருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். நீ என் அப்பாவாக நினச்சிட்டேன்னு இப்போ சொன்னல,
அதையே கண்டினியூ பண்ணிக்கோ. நான் ரொம்ப ஹாப்பி உனக்கு அப்பாவாக இருக்கிறதுக்கு, உன் புருஷனாக இருக்கிறத விட. சரி, நான் இனிமேல் நினைக்க மாட்டேன். ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ டு த கோர்டி கோகு அப்படின்னு ரொம்ப கட்டி பிடிச்சிக்கிறான். 2 பேரும் ஒரு மாதிரி ஹாப்பியாக சிரிச்சுட்டே பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ஃபைனலாக ரொம்ப நாள் ட்ரீம் மாமா இங்கே வரணும் அப்படி இப்படின்னு எல்லாமே நடந்துருச்சு. இதுக்கப்புறம் நீ என்னை எப்போ வேணாலும் பார்க்கவா, என்ன அங்கேயே இருக்காத. எனக்கு தெரியுது உன்னால் என் கூடயும் இருக்க முடியாதுன்னு. என் மனசுலாம் வலிக்குதுடி. எப்போவும் சைட் அடிக்கிறதுக்காக இருப்பேன். இப்போ உன்னை தேடி வந்து சைட் அடிச்சுட்டு போகணும்ல. உனக்கு சைட் அடிக்கிற உரிமை மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேனா மாமா? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோடா. வந்து உனக்கு கிடைக்கிற டைமில் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, சரியா? அதை நான் பண்ண தான் போகிறேன். ஆனால் என்ன, நினைக்கிற நேரம்லாம் பார்க்க முடியாது என் பொண்டாட்டியை. அப்படி இருந்தால் தான் காதல் அதிகமாகுமா கேள்விப்பட்டிருக்கேன். ஏய் வாடி மயிரே, நீ பாட்டுக்கு விட்டுட்டு ஓடி வந்துட்டா உன்னை நான் விட்டுருவேனா? வா. என்ன மாமா? ஜேகேடி, என்ன ஆரோக்கியம் இப்படி பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான்? டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? வாமா மின்னல், எங்கடா உன்னை காணோன்னு பார்த்தேன். நல்ல வேலை நீ வந்துட்டியா. உன் காது மேலே ஒரு அரை அப்பிட்டு போனாதான் எனக்கு நல்லா தூக்கம் வரும். ஒன்றும் தெரியாத பொண்ணை தனியாக கூப்பிட்டு போய் வாழலான்னு நினச்சி அவன் மனசை கழிச்சு இங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டியா? ஆரோக்கிய கையை விடு. உனக்கு தகுதி இல்லை அவள் கையை பிடிக்கிறதுக்கு, விடு. அது அவளை சொல்லு. ஆரோஹி கோக்கு என்னடி? இங்கே பாரு, அவனுக்கெல்லாம் நீ பயந்துட்டுருக்காத. அவன் ஒரு பொண்ணு கூட நீ இருக்கும் போதே போனவன். அவன்கிட்டலாம் நீ செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இரு ஆரோஹி. நீ கையை விடு, அவன் கையை. நான் விடலான்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அவர் தான் பிடிச்சிட்ருக்காரு. ஜேகே, இப்போ மட்டும் நீ அவன் கையை விடலை, அவ்வளோதான். ஏய் என்னடி பண்ணுவ? டே ஜேகே, பிரச்சனை வேண்டாம். ஆல்ரெடி நீ என் கோக்கோவை பார்த்து முறைகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இதில் என் தங்கச்சி கையை வேற பிடிச்சிட்ருக்க. ஒழுக்க மரியாதை விட்டுரு. தங்கச்சி? எப்படா தங்கச்சி ஆனா? ஏய் என்னடி, எப்போ தங்கச்சி ஆனா உனக்கு? இங்கே பாருங்கள், நீங்கள் குடிச்சிட்டு தான் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க. இல்லைனா நீங்கள் இப்படிலாம் பிஹேவே பண்ண மாட்டீங்க. தயவு செஞ்சு கைவிடுங்க, காலையில் பேசிக்கலாம். என் கூட வர முடியுமா, வர முடியாதா? எனக்கு நீ வேணும். எதுக்கு? எதுக்கு வேணும்? அந்த பொண்ணு கூட பீரியட்ஸாக இருக்கா, அதனால் இன்னைக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் வேணுமா? என்ன சொன்ன? அப்படின்னு அடிக்க வரான். தயங்கொட்டனே இடையில வந்து அவன் கையை பிடிச்சி முறுக்குறான். நானும் பார்த்துட்டே இருக்கேன். கையோங்கிற அளவுக்கு போயிட்டா, அதுவும் ஏன் ஆளை? இங்கே பாடுறா, ரொம்ப தப்பு பண்ணுறா அவ. என் பொண்டாட்டி என்கிட்டேருந்து பிரித்து, உன் பொண்டாட்டி அவன் ஒன்றும் பிரிக்கல, நீ தான் அவளை தூக்கி எறிஞ்சிட்டடா. ஆரோகி, இந்த நாய்ங்களெல்லாம் கண்டுக்காத. வர முடியுமா, வர முடியாதா? ஏய் நீ சொல்ல ஆரோகி, வர முடியாதுன்னு. வர முடியாது என்னால். நான் ஏன் உங்ககிட்ட வரணும்? அப்போ கோகோ அப்படியே ஜங்குக்கு முன்னாடி போயிட்டு, இப்போ பார்த்தியா வர முடியாதான்ட்டான். இப்போ என்ன பண்ண போகிற? அழுக போறியா? அழுக்கு? ஏய் வேணாண்டி. என்ன வேணாண்டி? அவ்வளோதான், பல்ல தட்டி கையில் கொடுத்துருவேன். ஒரு ஒய்ஃபை உன்னால் நல்லா பார்த்துக்க முடியல, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? அப்படி இவகிட்ட இல்லாதது என்ன நீ இன்னொரு பொண்ணுக்கிட்ட கண்ட? சி, உன் மூஞ்சியை பார்த்தாலே அப்படியே காது மேலே ஒன்று அப்படியே கொடுக்கணும் போல் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்க. ஜங்கு கோகோ பார்த்து அப்படி முறைக்கிறான். ஆரோஹி நீ உள்ள வா, நம்ம போகலாம். எப்படி முறைக்கிறான்னு பாரு. இவன் ஃபஸ்ட்டு ஒழுக்கமா அடுத்தவங்கள பார்த்து முறைக்கிறதுக்கு? நீ வா. நல்ல வேலை, நான் ரொம்ப பயந்துட்டேன். மிச்ச பொண்ணுங்க மாதிரி புருஷன் வந்து கூப்பிட்டா போயிடுவேன்னு. யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். நீ வா. ஆரோஹி வந்துடுறியான் கூட? அவள் வரமாட்டா. உன் நடிப்புக்கெல்லாம் அந்த பொண்ணு வேணால் மயங்கும், என் ஃப்ரெண்டு மயங்க மாட்டான். மாமா நீ அவன் கையை விட்டுட்டு வா, உனக்கு பசிக்கும், சாப்பாடு ஊட்டி விட்றேன் வா அப்படின்னு தயங்கோட கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. அப்போ ஜேகே உங்களை முறைச்சிட்டு, இங்கே பாரு, நான் யாரை வேணாலும் விட்டுருவேன், ஆனால் என் பொண்டாட்டியை பிரிச்சுட்டு தனியாக கூட்டிகிட்டு போனல, அதுவும் இல்லாமல் இத்தனை பேர் முன்னாடி அசிங்க வேற படுத்தியிருக்க,
சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும்டி. ஆ டே ஜேகே, ஷா முன்னாடியே மிரட்டுறியா? பார்த்து பேசுடா. கையை தான் முருகினேன், வேறு எதையாவது முருகிற போகிறேன். டே தயாங், நீயும் நானும் ஒரே ஊர்க்காரங்க. நான் உன்னே ஒன்று சொல்கிறேன், நம்ம ஊர்க்காரங்களை கூட நம்பிடலாம். நீ இவ பின்னாடி மட்டும் போனேன்னு வச்சுக்கோயேன், இன்னும் நடு ரோட்டில் தான் விட போகிறா. என் கொக்கு ஒன்று நான் அப்படிலாம் விட மாட்டா. எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும். உன் வயிற்றுச்சல்றா. உன்னை மாதிரி என்னால் இருக்க முடியும்னு நீ நினைக்கிறியா? உன்னை மாதிரி நான் என் பொண்டாட்டிக்கிட்டே இருக்க மாட்டேன். அவளை நல்லா பார்த்துப்பேன். அவளை தாண்டி எனக்கு வேறு யாருமே இல்லை. அதனால தான் அவன் என்னை நல்லா பார்த்துக்கிறா. அவன் என்னை விட்டு போவான்னு நீ முடிவு பண்ணக்கூடாது. உன்னை மாதிரி கேவலமானவன், சரியா? அவளை பார்த்தாலே தெரியுதுடா உன்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி விட போகிறான்னு. யார்? நான் என்ன, நீயா? உன்னோட ஃபீமேல் வெர்ஷனா? உன்னை மாதிரி கேவலமாலாம் நான் எப்போவும் மாற மாட்டேன் ஜேகே, சரியா? உன்னை சாருன்னு வேற நான் கூப்பிட்ருக்கேன் இவ்வளோ நாள். நினச்சாலே சி. உன்னை மட்டும் நான் விட மாட்டேன். எப்படி நீ இவனை கல்யாணம் பண்ணிடுறேன்னு பார்த்துட்றேன். அழுக போகிறடி நீ. நீ இப்போ அழுதுட்ருக்கியே, அதை ஃபஸ்ட்டு பாரு. மாமா நீ வா பேபி, உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட்டு போயிடுறா. ஓகேடா, அந்த பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். இஷ்கியூ ஆல்.